Taste the Daily. விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கான விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டங்களில் சுணக்கம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அண்ணாவின் கொள்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர் உருவாக்கிய இயக்கத்தை கபலீகரம் செய்து ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நடப்பு ஆண்டில் மாணவர்களுக்கு 3 செட் விலையில்லா சீருடைகள் வழங்கப்பட்டதாக வரும் செய்திகள். ஆனால் 4 செட் விலையில்லா சீருடைகள் வழங்கப்பட்டதாக கணக்கு காட்டுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நெல்லை மேயர் தேர்தலில் திடீர் திருப்பமாக திமுக தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக திமுக கவுன்சிலர் பவுல்ராஜ் போட்டியிட்டதால் பரபரப்பு. தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி நெல்லை எப்போதுமே திமுகவுக்கு தொல்லை என்பதை நிரூபித்த திமுக கவுன்சிலர்கள். கோவையில் மேயர் பதவி வேட்பாளராக தேர்வு செய்யப்படாததால் கண்ணீர் விட்டு கதறி அழுத திமுக பெண் கவுன்சிலர் மீனா லோகு. உள்கட்சி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து ரங்கநாயகி என்பவரை மேயர் வேட்பாளராக திமுக தலைமை தேர்வு செய்ததாக உடன்பிறப்புகள் இடையே குமுறல். எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திக்க அரசு தயாராக உள்ளதாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அரைக்குறையாக முடிக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் திட்டம், சீராக இல்லாத பாதாள சாக்கடை திட்டம், தூர்வாராத ஏரிகளை வைத்துக்கொண்டு எப்படி சந்திக்க முடியும் என கடந்த ஆண்டு பருவமழையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி. சென்னையில் மதுரையில் 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கேட்டு மூதாட்டியை மிரட்டுவதாக துணை மேயர் நாகராஜன் மீது புகார். சிசிடிவி ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி புகார் அளித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை மேயரை கைது செய்யாத காவல்துறை. ஆந்திராவிலிருந்து மினி பேருந்து மூலம் வாணியம்பாடிக்கு கடத்தி வரப்பட்ட 5 லிட்டர் சாராய பாக்கெட்டுகள் சிக்கியது. தமிழக எல்லையில் விடியா காவல்துறை முறையாக ஆய்வு செய்யாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் சிக்கினர். விடியா ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதால் மக்கள் வேதனை. 2011ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்களால் தமிழகத்தில் தங்கு தடையின்றி கிடைத்த மின்சாரம். ஆட்சியை பிடித்த 3 ஆண்டுகளில் உரிய முறையில் மின் உற்பத்தி நிலையங்களை பராமரிக்காமல் புதிய மின் திட்டங்களையும் அறிமுகப்படுத்தாமல் தூங்கி வடியும் விடியா அரசு. மயிலாடுதுறையில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் துறைவாரியான அதிகாரிகள் வராததால் கடுப்பான மாவட்ட வருவாய் அலுவலர். அலுவலக உதவியாளரை கூட அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு மனமில்லையா என கேள்வி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடத்தி வரப்பட்ட 443 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவிலிருந்து தொடர்ந்து தமிழகத்திற்குள் கஞ்சா ஊடுருவி வரும் நிலையில் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசு. கோவை மாநகரில் ஒடிசாவை சேர்ந்தவர்களிடம் இருந்து 11 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா ஆட்சியில் போதைப் பொருள் தலைநகராக தமிழகம் விளங்குவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. சில்லறை வியாபாரிகளை பிடிக்கும் போலீசார் மொத்த வியாபாரிகளை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் ஜோராக நடக்கும் போதை மாத்திரை விற்பனை. விடியா திமுக ஆட்சியில் ஜொர மாத்திரைகள் போல் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். அக்கரை, ஜெயங்கொண்டப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் அழுகி சேதம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. மழைக்கால நிவாரணத்தை வழங்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஹெட்லைட் எரியாமல் அரசு பேருந்து இயக்கப்பட்ட அவலம். பயணிகளின் உயிரோடு விளையாடுவதுதான் விடியா அரசின் நவீன திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் அறையை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். விடிய ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு கூட பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. இலவச மின்சாரம் இணைப்பு கேட்டு காலி குடத்துடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி. விடிய அரசு அதிகாரிகளின் தவறை மறைக்க விவசாயி மீது வழக்கு பதிவு செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கழிவறை கட்டுவதிலும் 100 நாள் வேலை திட்டத்திலும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகத்தின் ஊழல் பட்டியல் அடங்கிய பேனர் வைக்கப்பட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திற்கு வராத மாவட்ட ஆட்சியர். விடிய அரசு அதிகாரிகள் செல்போனில் மூழ்கிய அவலம். உலக அளவில் இந்தியாவை ஒப்பிட்டு விளம்பரம் தேடும் குஜராத் மாடல் அரசு. 5G சேவையில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் 4G சேவையை கூட வழங்காமல் தடுமாறும் BSNL நிர்வாகம். மாவட்டம் குன்னூர் ஊட்டி செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயத்தால் பீதியில் மக்கள். அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்குள் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை. புதுச்சேரி மருத்துவ பல்கலைக்கழக 1ஆம் ஆண்டு மருத்துவ வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைப்பு. மத்திய அரசின் கூட்டணி கட்சி என்பதை அடிக்கடி நிரூபிப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. கூவமாட்டில் லாரிகளில் கொண்டு வரும் கழிவுநீரை திறந்துவிட்டு தனியார் லாரி ஓட்டுநர்கள் அராஜகம். தனியார் லாரிகள் கூவமாட்டில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா சென்னை மாநகராட்சி. பட்டப்பகலில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தொழிலாளியின் முகத்தை பிளேடால் கிழித்து செல்போன் பறித்த மர்ம நபர். விடியா திமுக ஆட்சியில் சக மனிதர் மீதான தாக்குதல் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் அச்சம். அருகே நெல் கொள்முதல் செய்து 8 நாட்கள் ஆகியும் பணம் வழங்காத அவலம். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை இழுத்து மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு. VAO அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பெண்கள் மீது அடக்குமுறையை கையாண்ட விடியா காவல்துறை. பழவேற்காடு அருகே நடுக்கடலில் புதுச்சேரி மீனவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் பழவேற்காடு மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயம். நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல், கடையடைப்பு போராட்டம்.